இது என்டிஏ கூட்டணியில் இணையலாம். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இது ஒரு பக்கம். ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸாக எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு பேசிட்டு அங்கே போய் நிற்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் இதுவரைக்கும் அவங்ககிட்ட யாருமே கூட்டணிக்கு போகலை. இந்த மாதிரி எந்த அடிப்படை அறமும் இல்லாத ஒரு இடத்துக்கு எப்படிங்க ஒரு கட்சி போகும்? ஒரு கட்சி என்பது அடுத்த கட்டத்தில் தன்னை நிலைநிறுத்திக்கணும், அடுத்ததாக முதலமைச்சர் பதவிக்கு போகணும், அல்லது குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் ஒரு கட்சி. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த தாவேகாவில் இணைவதால் அந்த கட்சிக்கு கிடைக்குமான்னு கேட்டால் முழுசாக பூஜ்ஜியம்தான். அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேங்கிறாருல. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் பெண்களுக்கு என்ன சமூக நீதியின் அடிப்படையில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொடுக்கணும், திருநர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் கொடுக்கணும். நேற்று கூட மிகப்பெரிய கட்டடங்களை கட்டி சாலை ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சொந்த வீடை கொடுத்த ஒரு முதலமைச்சராக நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் உங்களை பார்க்க வந்தவங்களே உங்களால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் எப்படிங்க? இது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட நான் மௌன சாமியாராக இருப்பேன். என்ன மௌன விரதமா? அப்போ இந்த அடிப்படையில் இவர் தேர்தலை எந்த முகத்தை வச்சு சந்திக்க போகிறார்? அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார், நம்மளை இறக்கி விட்டது பாஜக. அதனால் இந்த தேர்தலில் நம்ம எப்படியாவது நம்மளை இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நம்ம நழுவி போயிடணும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ ஒருபுறம் திமுக கூட்டணி, இன்னொரு புறம் அதிமுக கூட்டணி தொடர்ச்சியாக கூட்டணிகளை வலுப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. இதில் புதிதாக நாங்கள் 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு சொன்ன தாவேகா பல்வேறு சிக்கல்கள், இந்த சிபிஐ விசாரணை, இதில் முக்கியமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் இதுவரைக்கும் அவர்கிட்ட யாருமே கூட்டணிக்கு போகலை. அவருடைய இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் தான் போகணும்னு துடிக்குதுங்க, துடிக்கிறாங்க. அவங்க கை மட்டும் கட்டப்பட்டிருக்கு, மேலிடம் மட்டும். அதாவது ராகுல் காந்தி அவர்களும் அந்த தேசிய காங்கிரஸில் தலைவரும் மட்டும் அவங்க கைகள் கட்டை அவிழ்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக போய் தாவேகால விழுந்துருவாங்க. இப்படி தானே நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? இதை கட்சியினுடைய மேலிடம் தான் பேசணும். கூட்டணியை பற்றி இந்த சலசலப்பு பண்ணுறது அப்படின்ற வேலையை இத்தோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு நாகரிகமாக வெளியில் சொல்கிறாங்க. உள்குத்து எவ்வளோ நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு தேசிய கட்சி, தமிழ்நாட்டில் கால்பதித்த ஒரு கட்சி, திடீர்னு அந்த கட்சிக்கான எந்த முகாந்திரமும் இல்லாமல் போகுது. மறுபடியும் அதனுடைய ஒரு மறுமலர்ச்சியாக, ஒரு எழுச்சியாக வரக்கூடிய ஒரு காலம் கனியக்கூடிய நேரத்தில் ஒரே சலசலப்பை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன தெரியுமா? நம்ம இந்நேரம் ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கில் போனோன்னா என்ன நடக்கணும்? மேலிடம் கேட்குது. இதில் கர்நாடகாவில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இதில் ஆந்திராவில் கூட இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸினுடைய வளர்ச்சி நிலை என்ன? அந்த சதவீதத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இந்த எக்ஸாம் ஹாலில் பையன் கொஷின் பேப்பரை வாங்கிட்டு பேன்னு மிரளுவான் பாருங்கள், அந்த மாதிரி மிரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் எதை வச்சு நீங்கள் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் சேரணும்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த சேரணும்னு சொல்கிறதுக்கான அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய நலன். ஒரு தனிப்பட்ட சுயநலத்திற்காகத்தான் கட்சியை கொண்டு போய் அடமானம் வைக்கணும்னு பார்க்குறாங்க. நல்ல வேளை ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை போல் இல்லை, அவர் சுதாரிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கூட்டை விட்டு அமைச்சிருக்காரு. அப்போ இப்போவே தெரிஞ்சு போயிடுச்சா, தாவேகாவை நாடி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தன்னலத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும். இல்லை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வெளிப்படையாக சொன்னார். டிடிவி போவான்னு சொன்னாங்க, டிடிவி போகலை, பிரேமலதா போகலை. ஏன் விஜய் கூட போய் சேர்றதுக்கு இவ்வளோ ஒரு சீமான் சொன்னது போல் தம்பி நடு ரோட்டில் நீ நிற்கிற, லாரி அடிச்சுட்டு போகுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அதே போல் தான் நடு ரோட்டில் நிற்கிறாரு. யாருமே அவர் கூட கூட்டணிக்கு போகாத ஒரு நிலை இருக்குது இல்லையா? அது எப்படி பார்க்குறது? அப்போது அவருக்கு அதற்கான தகுதி இருக்கா? நம்ம யாரையும் கட்சி தொடங்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே கட்சி தொடங்குவதற்கான உரிமை உண்டு. அந்த கட்சியினுடைய தலைவருக்கு குறைந்தபட்சம் அரசியல்னால் என்னன்னு தெரியுமா? அரசியலில் அடுத்த நகர்வு எப்படி எடுத்து வைக்கணும்? இன்றைக்கி கரூரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதற்கு ஒரு
காரணமே இல்லை அப்படின்னு அவர்களே நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த மக்களின் பக்கம் அவர் நின்னாரா? ஒரு துக்கம் கேட்கறதுக்காக அந்த மக்களை தேடி போவாங்களா? அந்த மக்களை தன்னுடைய இடத்துக்கு வரவழைப்பாங்களா? இந்த மாதிரி எந்த அடிப்படை அறமும் இல்லாத ஒரு இடத்துக்கு எப்படிங்க ஒரு கட்சி போகும்? ஒரு கட்சி என்பது அடுத்த கட்டத்தில் தன்னை நிலைநிறுத்திக்கணும், அடுத்ததாக முதலமைச்சர் பதவிக்கு போகணும், அல்லது குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் ஒரு கட்சி. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த தாவேகாவில் இணைவதால் அந்த கட்சிக்கு கிடைக்குமான்னு கேட்டால் முழுசாக பூஜ்ஜியம்தான். அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேங்கிறார்ல, நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் தானே. அதாவது நாம் தமிழர் கட்சியில் பாதிக்கு பாதி 50% பெண்களுக்கு, 50% ஆண்களுக்கு. நாங்கள் இப்படி தான் ஆட்சியை அமைக்க போகிறோன்னு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தானேங்க. இது ஆசை இருக்கான் அரசால, அம்சம் இருக்கான் கழுத மேய்க்கன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க சரி, ஆனால் உங்களால் அந்த இடத்திற்கு வர முடியுமா? அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுடைய தொண்டர்களை இந்த மாதிரி அரசியல் படுத்தியிருக்கணும். அவங்கள டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறக்கூடாது, எல்லாரும் கீழே இறங்குங்க அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் எல்லாரும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? இந்த கட்சியை நம்பி எப்படிங்க போக முடியும்? அப்படின்னா சில பேர் போயிருக்கிறாங்களே, செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அத்தனை வருஷம் அனுபவம் பெற்ற ஒரு அறிஞர், அரசியல் அறிஞர் போயிருக்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். அவர் போனதுக்கு அப்புறமா என்ன நோக்கத்துக்காக போயிருக்கிறார்? இங்கே ஏற்கனவே எல்லா அதிமுக செதஞ்சு கிடக்கிறதையெல்லாம், செதறி கிடக்கிறதையெல்லாம் ஒன்றிணைக்கணும், அது 10 நாளுக்குள்ளே நடக்கணும், அப்படி இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்லாம் பேசினார். கடைசியிலே அவருக்கு அந்த இடத்துல மதிப்பும் மரியாதையும் இல்லாதனால அவர் நழுவி போய் இருக்கிறது அப்படின்றது ஒரு கௌரவமாக இருந்திருக்கும். அதை விட்டு இன்னைக்கு ஒரு அழுத்தத்தின் காரணமாக தாவேகா பக்கம் போயிருக்கார். அந்த தாவேகா பக்கம் போனதற்கு கூட அவருடைய சுயமாக சிந்திச்சு போயிருப்பார் அப்படின்னு நான் நம்பலை. அந்த இடத்துலையும் பாஜகவினுடைய ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதனால் அவரே வந்திருந்தாலும் கூட அதற்கும் தாவேகா காரணம் கிடையாது, பாஜக தான் காரணம். அதனால் அந்த கட்சியை நம்புவதற்கு இதுவரைக்கும் யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை. இல்லை, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரு, அவர் மீது நம்பிக்கை இல்லை, ஓகே. ஆனால் இப்போ சிபிஐ விசாரணை சரி, இப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் பெற்றாங்கன்னு சொல்லி NIA வரைக்கும் விசாரணை போய் ஒரு கட்சியை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறது? அப்போ வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன் இந்த மாதிரி முடக்க பார்க்குறாங்க? ஒன்று என்னோட வந்துடணும், இல்லையா உன்னை நான் முடக்க பார்க்குறேன். இப்போதைக்கு பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அது ஏற்கனவே சினிமா பிரபலங்களை வச்சு தான் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏற்கனவே ராதிகா அம்மையாரை பார்த்தோம், ஏற்கனவே பல்வேறு நபர்களை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ரொம்ப பெரிய கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் செல்ஃபிக்கான கூட்டம் அப்படின்னு இன்னும் புரியல. அந்த கூட்டத்தை வச்சு நம்ம ஓட்டுகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பாஜக நினைக்க தோணுது. ஏன்னா திமுகவுக்கு அடுத்த நிலையிலையாவது நம்ம வந்துடணும், அதிமுகவை எல்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்துடணும்னு நினைக்கக்கூடிய இந்த கட்சிக்கு ஒருவேளை விஜய் அவர்கள் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே கொரன்னு இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த கட்சியை முடக்கலாம். இப்போ அந்த கட்சியை முடக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? குரல் கொடுக்கணும் இல்லையா? ஐயோ, எங்கள் தலைவர் யாருக்குமே அடிபணிஞ்சு போகக்கூடிய தலைவர் இல்லைன்னு ஆதவ சொல்கிறார். அப்போ வாயை திறந்து பேசுங்க. அடிபணிஞ்சு போகிறவர் அப்படின்னா குரல் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்றது நீங்கள் குரல் கொடுக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் தான் சொல்கிறாரு, உங்களால் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால் தடுக்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த இடத்துல நின்று ஓன்னு கதறி அழுவுங்க. ஏன்னா அந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னால் தடுக்க முடியலையே அப்படின்ற இயலாமையின் காரணமாக நான் குரல் கொடுத்து அழுவுறேன் அப்படின்றதையாவது செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கும் அந்த பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல அநியாயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? ஏன் குரல் கொடுக்காம இருக்கீங்க? அப்போ நீங்கள் பாஜகவுக்கு ஒரு மென்மைத்தன்மையை காட்டுறீங்க, ஒரு சாஃப்ட் கார்னரை காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இதுவே திமுக அந்த இடத்துல இருந்திருந்தால் இதே மாதிரி நீங்கள் இருப்பீங்களா? அதையும் கேள்வி கேட்குறாங்கல்ல. பராசக்தி படம் இன்பநிதி வெளியிடுறாரு, அந்த படம் எப்படி கரெக்டாக பொங்கலுக்கு வெளியே வருது, எங்கள் தலைவர் படம் முடக்கப்படுது, அப்போ பார்த்தீங்களா திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. பாஜகவும் திமுகவும் கூட்டில் சேர்ந்திருந்தால்
இந்த நீட்டுக்கு வந்து ஒரு ரகசியம் தெரியும், ஒரு ரகசியம் தெரியும் அப்படின்னு துணை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கார் இல்லையா? இந்நேரம் அதை சரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது வந்து அதுவும் தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் நீட்டை மட்டும் ஒரு கையெழுத்தில் காலி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விஷயமே வேற. அப்போது இந்த இடத்துல நமக்கு நல்லாவே தெரியுது, அவங்க 2 பேருக்கும் கள்ள கூட்டணியோ அல்லது நேர்மையான கூட்டணியோ எதுவுமே இல்லை. உண்மையிலேயே கள்ள கூட்டணி யாருக்கு? உண்மையிலேயே வந்து ஒரு சாஃப்ட் கார்னராக அணுகக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். இவ்வளவு அநியாயம் நடக்கும் பொழுது அவர் வாயை திறக்கலை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்ன பண்ணுறாரு? சென்சார் போர்டு, தணிக்கை குழு இந்த அளவுக்கு நடந்து கொள்வது என்பது சரியானது அல்ல, இது ரொம்ப கொடுமையானது, மோசமானது அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறார். அதுக்காகவது ஒரு மிகப்பெரிய தைரியத்தில் இருந்து முதல்வர் பண்ணுறார். இந்த பட்சத்தில் எப்படி அவங்க 2 பேருக்கும் கூட்டணி இருக்குது அப்படின்றத சொல்லணும். இந்த இடத்துல கூட திமுகவை மறுபடியும் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு அரசியல் அறிவும் இல்லை, அடுத்ததாக இந்த தணிக்கை குழு யாருடைய அமைப்பின் கீழே இயங்குது அப்படின்ற அடிப்படை அறிவும் கூட இல்லை. இப்போ முதல்வர் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாகவே போடுறார். என்னன்னா, இதுவரைக்கும் சிபிஐ, இடி இதெல்லாம் தான் வந்துட்டு பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததுன்னு நினச்சோம். கடைசியில் இன்றைக்கி பார்த்தா சென்சார் போர்டு தணிக்கை குழுவையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு அப்படின்னு வெளிப்படையாக இந்த அளவுக்கு போடக்கூடிய திறன் மிக்கவராக முதல்வர் இருக்கிறார். ஆனால் இவ்வளவு அநியாயத்தை அனுபவிக்கக்கூடிய நீங்கள் வாயே திறக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கே நீங்கள் வாயை திறக்கலைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அவங்கள எப்படி பாதுகாக்க போகிறீங்க? உங்களையே உங்களால் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா, உங்களை பார்க்க வந்தவங்களே உங்களால் பாதுகாக்க முடியல அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களை எப்படி பாதுகாக்க போகிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் பெண்களுக்கு என்ன சமூக நீதியின் அடிப்படையில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிக்கு வந்து என்ன மாதிரியான திட்டங்களை கொடுக்கணும், திருநர்களுக்கு வந்து என்ன மாதிரியான திட்டங்கள் கொடுக்கணும். நேற்று கூட மிகப்பெரிய கட்டடங்களை கட்டி சாலை ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு சொந்த வீடை கொடுத்த ஒரு முதலமைச்சராக நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் உங்களை பார்க்க வந்தவங்களே உங்களால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் எப்படிங்க? இது இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா கூட நான் மௌன சாமியாராக இருப்பேன். என்ன மௌன விரதமா? இல்லை, அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. இது இப்போது நீங்கள் சொன்னது போல் இப்போ பாஜகவுடைய நோக்கம் ஒன்று என்டிஏ கூட்டணியில் விஜய் வரணும், அப்படி இல்லையா அந்த தேர்தலை புறக்கணிக்கணும். ஏன்னா அவர் தனிச்சு நின்னா இங்கே பாஜகவுக்கு எதிராக என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இருக்குமோ அப்படிங்கிற பாஜக ஒரு அழுத்தம் கொடுப்பதாக கூட ஒரு தகவல் இருக்குது. இப்போ இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில் இப்போ நாளைக்கு மோடி கூட்டத்தில் பங்கேற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இருக்குது. விஜய் என்ன முடிவு எடுப்பார்? இந்த தேர்தலை தனித்து தான் சந்திப்பாரா, இல்லைனா தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடுவாரா, இல்லைனா என்டிஏ கூட்டணியில் இணைவாரா? இது என்டிஏ கூட்டணியில் இணையலாம். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, இது ஒரு பக்கம். ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸாக எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு பேசிட்டு அங்கே போய் நிற்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக இவரை இறக்கி விட்டதே பாஜக தான் அப்படின்றது நமக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த சூழலில் இந்த தேர்தலை எப்படி அணுகுவார் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் 34 தொகுதியிலும் உங்கள் விஜயா? ஆமாம், இது வரைக்கும் எந்த தொகுதின்னே சொல்லலை. ஒருவேளை முதல்வர் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் தான் நிற்பேன்னு அடம் பிடிப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தேர்தலுக்கான எந்த பணியும் அவர் முன்னெடுக்கலை. குறைந்தபட்சம் இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் இருக்கு இல்லையா, அதுக்காகவது அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட போய் மக்களை பார்த்து இப்படியெல்லாம் இது ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போது இந்த அடிப்படையில் இவர் தேர்தலை எந்த முகத்தை வச்சு சந்திக்க போகிறார்? அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார், நம்மளை இறக்கி விட்டது பாஜக. அதனால் இந்த தேர்தலில் நம்ம வந்துட்டு எப்படியாவது நம்மளை அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நம்ம நழுவி போயிடணும். அப்படி வந்து தேர்தலில் நின்னாலும் கூட கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட மக்களுக்கு ஓரளவு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, அங்கே போடுற ஓட்டை இங்கே தான் போடுவோமே அப்படின்னு கூட போடுறதுக்கான முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக வாய்ப்பே இல்லை. அதனால் அவர் நின்று தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அத்தோடு அந்த கட்சியை வந்து மூடி வச்சுட்டு, அதாவது நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் திரைக்கான கேட்டை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் போயிட்டு வந்துட்டார், இதுக்கப்புறம் இல்லை. ஆனால் குற்றப்பத்திரிக்கையில் விஜயுடைய பேர் வரப்போகுதுன்னு தொலைக்காட்சிகளில் சொன்னாங்க, சிபிஐ வட்டாரத்தில் கூட தகவல் வருதுன்னு கூட சொன்னாங்க. பிப்ரவரியில் கஸ்டடியில் இருக்க போகிறாங்க, கைது செய்ய கூட வாய்ப்பு இருக்குன்னுலாம் கூட தகவலாம் வந்துச்சு.
இப்போது அவருடைய அந்த ஜான் ஆரோக்கியசாமி வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்துவ மிஷினரிலேருந்து பணம் வாங்கிட்டாரு, அவரும் என்ஐஏ விசாரணைக்குள்ளே வரப்போகிறாரு, அவரையும் கைது செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தாவேக்காவை சுற்றி இவ்வளவு குழப்பங்கள் இருக்குல்ல, பாஜக அந்த கைது நடவடிக்கையை தாவேக்காக்கு எதிராக பயன்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பாஜகவினுடைய ஒரு தேர்தல் உத்தியே யார் வந்து தனக்கு ஒரு நெருடலாக இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி சிறையில் வச்சிடணும், அவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டின் வழியாக ஒரு ரெய்டை வந்து நடத்தினோம். அந்த மாதிரி தான் இதை வந்து நான் பார்க்குறேன். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இப்போதைக்கு அந்த கட்சிக்கு வந்து ஒரு வியூக வகுப்பாளர். இந்த வியூக வகுப்பாளர் இந்த கட்சிக்கு தானான்னு கேட்டால் இல்லை, எல்லா கட்சியும் போய் சுற்றி பார்த்துட்டு இப்போது இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கார். அதை எந்த இடத்துல பேரம் படியுதோ அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி வந்திருக்கார். ஒரு கார்ப்பரேட் பெரு நிறுவனமாகத்தான் அவர் தன்னை வந்து காட்டிக்கிறார். அப்போது ஒரு பெரு நிறுவனத்துக்குள்ளே அறம் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த நேரத்தில் எதுக்கு இந்த பிரச்சனை கிளம்புது? இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இந்த பணம் பரிவர்த்தனை அப்படின்றது தவறான மோசடி முறையில் நடந்திருக்கு அப்படின்னா, இல்லை வெளிநாடுகள்லேருந்து இவர் பணம் பெற்றிருக்காருன்னா இன்றைக்கி தான் வாங்கினாரா? இது நடந்திருக்கும். அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ தான் அது வந்து கிளம்பி வருது அப்படின்னா, இப்போ தான் அந்த பூதம் கிளம்புது அப்படின்னா, இதற்கு பின்னாடி தேர்தல் அப்படின்ற ஒரே ஒரு இலக்கு தான். இந்த தேர்தல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜான் ஆரோக்கியசாமி எங்கே இருக்காருன்னு தெரிய போகிறதில்ல, அவர் சிபிஐ நோக்கி அவர் வரணும்னு அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. அதனால் மறுபடியும் ஒரு நெருக்கடியை நம்ம யாரை இறக்கி விட்டோமோ அவங்க இன்றைக்கி பெரிய ஆளாக ஆகிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற ஒரு அச்சம் இன்றைக்கி பாஜகவுக்கு வந்துடுச்சு. பாஜக இறக்கி விடும்பொழுது என்ன நோக்கத்தில் இறக்கி விட்டுச்சுன்னா, எப்படியாவது திமுக ஓட்டுகளை எல்லாம் பிரிச்சுடுவாங்க, இவர் வந்து ஜோசப் விஜய் அவர்களாக இருக்கிறதுனால சிறுபான்மையினுடைய ஓட்டெல்லாம் இவருக்கு வந்து சேர்ந்துடும். அதுலேயும் இந்த நோன்பு இப்தார்லாம் செஞ்சார். இந்த இப்தார் இதுக்காக வந்ததுனால, அவர் தலையில் குல்லாலாம் போட்டுக்கிட்டு வந்ததுனால இஸ்லாமியர்களுடைய ஏகோபித்த வரவேற்பு வந்து இவருக்கு கிடச்சிடும் அப்படின்னு நம்பினாங்க. கடைசியில் இஸ்லாமியர்களுடைய ஆதரவும் இல்லை, கிறிஸ்தவர்களுடைய ஆதரவாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் பாதிரியராக இருக்கக்கூடிய நபர் இவர் வந்து ஏமாற்று வேலை அப்படின்றத இன்றைக்கி இளைஞர்கள்கிட்டயே அவர் பகிரங்கமாக போட்டு உடைச்சார். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சூழலில் இது எதுவுமே வராது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் கூட இவரை தேடி இப்படி வந்து மக்கள் வந்து குவிகிறாங்களே, ஒருவேளை திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை தவிர பாஜகவினுடைய ஓட்டையும் சேர்த்து எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு பயம்தான் இன்றைக்கி பாஜகவை ஆட்டி படைக்குது. ஆனால் தான் காத்துக்கிட்டே இருந்தது ஏதாவது நடக்குமான்னு. சரியாக நடந்தது கரூரில். அந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து அப்படியே விஜய் அவர்களை வந்து அரவணைச்சிக்கிட்டாங்க. ஐயோ இந்த மாதிரி நடந்திருக்குமா, இது வந்து திமுகவினுடைய சதி, இந்த இடத்துல இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, கழுத்தை நெரிச்சிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பல்வேறு சதி கோட்பாடுகளை எல்லாம் சொன்னாங்க இல்லையா. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னும் அந்த பக்கம் பாஜக பக்கம் போகாமல் இருக்கிறாரு. அவருக்கான வாக்குகளினுடைய சதவீதம் ஒருவேளை உயர்ந்துடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இத்தனை அழுத்தத்தையும் பாஜக கொடுக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லையேங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லைப்பா, அதனோட இவ்வளோ எஃபர்ட்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி மேடம், நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு